எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்பரனோட ட்ரெயிலர் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து தமிழ், சாரி, ஒன்று வந்து மலையாளம் அண்ட் தமிழ். இந்த 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். மோகன்லால் ஐயோ எவ்வளோ நாளாச்சு. லூசிபர் 1ல் இவங்க 2 பேரும் பார்த்தது. இப்போ லூசிபர் 2 என்ன எம்பரன். ஆஹா, சரி, கேட்கவே நல்லா இருக்குது. ஓகே, ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஹைப்பு அப்படி ஒரு ஹைப்பு ஒய்யால். என்ன ஒரு ஹைப்புன்னு நான் சொல்லணும்னா, அது வந்து ஒரு பீக்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? சரி, ஓகே, இது பண்ணாலும் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன் 3, 2, 1 go. എൻ്റെ മക്കളല്ല എൻ്റെ പിന്തുടർച്ചക്കാർ. എന്നെ പിന്തുടരുന്നവർ ആരാണോ അവരാണ് എൻ്റെ മക്കൾ. PK രാംദാസ് ബാക്കി വെച്ചിട്ട് പോയ ഈ യുദ്ധത്തിൽ ഈ പാർട്ടിയെയും ഈ സംസ്ഥാനത്തിനെയും നിരന്തരം തളർത്താൻ ശ്രമിച്ചുകൊണ്ടിരുന്നത് മുന്നിൽ നിന്ന് പൊരുതിയ ശത്രുക്കളായിരുന്നില്ല. കേരളത്തിലെ കപട മതേതരവാദികൾ ഞെട്ടിത്തരിക്കാൻ പോകുന്ന ഒരു വാർത്ത നമ്മൾ ഉടൻ തന്നെ കേൾക്കും. और राजनीति एक धंधा है हमारे देश में. പക്ഷേ വരുന്നതേ അത്ര ചില്ലറ കൈയല്ല. മനുഷ്യജീവന് മുകളിൽ ഒരു രക്തബന്ധത്തിനും വിലയുണ്ട് എന്ന് ഞാൻ കരുതുന്നില്ല. எல்லாமே புதுசாக இருக்குது. இந்த பக்கம் ഈ ഡ്രഗ് കാർട്ടൽസ്, ജിഹാദി ഗ്രൂപ്പ്സ് ഇവരെല്ലാം ജനറലി കേക്കെതിരാണ്. സ്റ്റീഫൻ, where is he now? Ma'am, you're going live. 5, 4, 3. उसकी आंखें सब देख रही है. പിതാവിൻ്റെയും പുത്രൻ്റെയും ഇടയിൽ വിരിഞ്ഞ ഇരുട്ടിൻ്റെ പൂവ്, തമോ ഗോളങ്ങളുടെ എമ്പുരാൻ. ഈശോ മിശിഹായ്ക്ക് സ്തുതിയായിരിക്കട്ടെ. ജാൻവി അല്ലാതെ ഇന്ന് ഈ ലോകത്ത് രക്തബന്ധം എന്ന് പറയാൻ എനിക്ക് ഒരാളേ ഉള്ളൂ അങ്കിൾ. പണ്ടെപ്പോഴോ കേരള രാഷ്ട്രീയത്തിൽ വെറും ഒരു MLA മാത്രമായിരുന്ന ഒരാൾ. അയാളെ എന്തിനാണ് സാർ ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? നമ്മളറിയാത്തതെന്തോ സ്റ്റീഫൻ നെടുമ്പള്ളിയുടെ കഥയിലുണ്ട്. ദൈവപുത്രൻ തന്നെ തെറ്റ് ചെയ്യുമ്പോൾ ചെകുത്താനെ അല്ലാതെ വേറെ ആരെ ആശ്രയിക്കാൻ? Because the enemy of an enemy is a friend. Zaid Masood. We have to end this war. So Stephen, come back. Save your land. Save God's own country. இந்த ஃப்ரேம் போது But answer this one question. Who are you really? Lucifer. மூணு நிமிஷம் 50 செகண்டு. என்ன ட்ரெய்லருங்க, ஒரு ஷார்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஹைப்புக்கு வர்த்து, சத்தியமாக வர்த்து, ரொம்பாங்க சத்தியமாக வர்த்து. ஏன் நான் வர்த்துன்னு சொல்கிறேன்னா,
அந்த ரெண்டு பேரும் நடந்து வர்றதா இருக்கும். அவர் இன்ட்ரோவே சும்மா இப்படி இருக்குது இன்ட்ரோவே. சரி, ஓகே, நம்ம தமிழ் வெர்ஷன் பார்த்துருவோம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு எனக்கு புரியல, இது ஃபுல்லாக மலையாளமாக இருந்ததால் எனக்கு புரியல. செகண்டு தமிழில் பார்த்தா தான் புரியும். ஓகேங்களா? அது பார்த்துருவோம். Most of the YouTubers will kill me for this because I'm going to reveal a secret proven strategy that will help you to monetize your YouTube. தொலை. என் பிள்ளைகள் இல்லை, என்னை பின்தொடர்ந்தவங்க. என்னை பின்தொடர்றவங்க யாரோ அவங்க தான் என் பிள்ளைகள். பி.கே. ராம்தாஸ் மிச்சம் வச்சுட்டு போன இந்த யுத்தத்தில் இந்த கட்சியையும் இந்த நாட்டையும் நிரந்தரமா தளர்த்த முயற்சி பண்ணது எனக்கு முன்னாடி நின்று எதிர்த்த எதிரிகள் இல்லை. கேரளாவில் கபட நாடகம் ஆடுற எல்லாரும் அசந்து நிக்கிற மாதிரியான ஒரு செய்தி நாம உடனடியா கேட்போம். और राजनीति एक धंधा है हमारे देश में. ஆனா வர்றது அவ்வளவு சாதாரண ஆள் இல்லை. மனித உயிர்களை விட எந்த ரத்த பந்தத்துக்கும் அதிக மதிப்பு இல்லைன்னு நினைக்கிறவன் நான். ये दया दिखाने के लायक ही नहीं होती, पर शुरू से वो एक ही नाम से डरते थे. இந்த ட்ரக் கார்டல்ஸ், ஜிஹாதி குரூப்ஸ் இவங்க எல்லாம் ஜெனரலி கேக்கு எதிரானவங்க. ஸ்டீஃபன், வேர் இஸ் ஹி நவ? Now you are going live. 5, 4, 3. उसकी आंखें सब देख रही है. பிதாவிற்கும் புத்திரனுக்கும் இடையில் மலர்ந்த இருளின் பூ, இருண்ட கிரகங்களின் எம்புரா. இயேசு பிரபுவோட ஆசீர்வாதப்படி நடக்கட்டும். ஜான்வியை தவிர இந்த உலகத்தில் ரத்த பந்தம்னு சொல்லிக்க எனக்கு ஒருத்தங்க தான் இருக்காங்க. முன்ன எப்போவோ கேரளா அரசியல்ல வெறும் ஒரு எம்எல்ஏவா மட்டும் இருந்த ஒரு ஆள். அந்த ஆளுக்கு எதுக்காக நீங்க பயப்படணும்? நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று ஸ்டீஃபன் நெடும்பள்ளியோட கதையில் இருக்கு. Face the world, Abraham. தெய்வபுத்திரனை தவறு செய்யும் போது சாத்தானை தவிர வேற யாருக்கிட்ட உதவி கேட்கணும்? Because the enemy of an enemy is a friend. Zaid Masood. We have to end this war. So Stephen, come back. Save your land. Save God's own country. But answer this one question. Who are you really? Lucifer. ஹைப்புக்கு வர்த்து உண்மையிலே இதுக்கு உண்மையிலே இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த லாலேட்டோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அதுக்கப்புறமேட்டு பிருத்திவிராஜோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அப்புறம் அந்த ஸ்டோரியில் இருந்த டுவனா தாமஸு, அப்புறம் வந்து வரையன், இவங்கெல்லாம் இந்த பார்ட் ஒன்லேருந்து இந்த பார்ட் டூக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையே என்னென்னா, அந்த
லூசிஃபர் 1ஓட கண்டினியூஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ 27 மார்ச்சில் தான் தெரியும். நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு போவேன்ப்பா. நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன் நான். சரிங்களா? ஓகே கைஸ், இந்த படத்தோட ரிவ்யூ கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? நானே கண்டிப்பாக உட்காந்து ரிவ்யூ பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு SAB Vlogs. தேங்க்யூ.